வணக்கம். நாலடியார் பாடல் எண் 378. ஏமாந்த போழ்தில் இனியார்போல் இன்னாராய் தாம் ஆர்ந்தபோதே தகர்கூடா மாநோக்கின் தன்னெறிப் பெண்டிர் தடமுலை சேராரே செந்நெறிச் சேதும் என்பார். செந்நெறிச் சேதும் என்பார். அதிலிருந்து பாடலை பொருள் கொள்ளத் தொடங்க வேண்டும். செம்நெறி என்றால் செவ்வியதாகிய நெறி, அதாவது வீடுபேற்றை அடைவதற்கு என்ன வழியோ அந்த வழி. செவ்வியதாகிய முத்திப்பேற்றை சேர்தும் என்பார். செந்நெறிச் சேர்தும் என்பார். இந்த செவ்வியதாகிய முத்தி வழியை சேர்வோம் என்று எண்ணி அதனை விரும்பி இருக்கும் அறிஞர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. முதலடிக்கு வந்துடலாம். ஏமாந்த போழ்தில் இனியார் போல் அப்படின்னா, இந்த ஆடவர்கள் தங்கள் மையலாகிய வலையில் சிக்கி ஏமாப்பு அடைந்த சமயத்தில், ஏமாந்த போழ்தில் இனியார் போன்று அவர்களுக்கு மிக்க இன்பத்தை தருபவர்களைப் போல நடித்து அந்த ஆடவர்கள் வறுமையுற்று இன்னாராய் தாம் ஆர்ந்த போதே என்ன பண்ணுறாங்க, ஏமாந்த பொழுதில் இனியார் போல் இருந்தாங்க. அந்த பணம் கொடுத்துட்டே இருந்தவன் இன்னாராய் கொடுக்க முடியாதவனாக போன போது, இன்னாராய் தாம் ஆர்ந்த போதே தாம் விரும்பி வந்த போது, அவன் கையில் காசெல்லாம் போயிடுச்சு, மறுபடியும் அந்த பரத்தை இரட்டை அவன் போகிறான், வெறுங்கையோடு போகிறான். அப்போது தகர்கோடு ஆம், ஆட்டுக்கடாவின் கொம்பை போல மனம் திரிபவர் ஆகின்ற மான் நோக்கின், அதாவது மானின் கண் போன்ற பார்வையை உடைய தம் நெறி, தமது வஞ்சக மார்க்கத்திலே செல்கின்ற பெண்டிர். இங்கே பெண்டிர் என்பது பொது மகளிரை குறித்தது. பெண்டிர் தடமுலை சேரார், அவர்களுடைய பெரிய தனங்களை இந்த செந்நெறி சேர்தும் என்பார் சேராரே. ஏங்கிறது அசை. அப்போது இதனால் உண்மை பொருள் கண்ட அறிஞர்கள் பரத்தையர் இன்பம் பொய் என்பதை உணர்ந்து அவர்களை சேரமாட்டார்கள் என்பது உணர்த்தப்பட்டது.